நிகிதா வணக்கம். திருநெல்வேலி டவுன் பகுதியில் சற்று முன் பள்ளி வாசல் ஒன்றின் அருகே மர்ம நபர்களால் ஜாகிர் உசேன் 60 வயதான ஜாகிர் உசேன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிகிதா, இவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று கூறப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலில் முத்தவல்லியாக அந்த பள்ளி வாசலை மெயின்டெனன்ஸ் செய்பவராக இவர் பணியாற்றி வந்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. நிகிதா, அதிகாலை நேரத்தில் சுமார் 6 மணி அளவில் பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஜாகிர் உசேனை மர்ம நபர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்ததால் திருநெல்வேலி முழுவதும் வழக்கம் போல பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஜாகிர் உசேன் காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்றும் இவருக்கும் இவரது அருகாமையில் அந்த பகுதியில் வசிக்கும் மற்றொருவருக்கும் நில தகராறு இருந்து வந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட முன் விரோதத்தின் காரணமாக இன்று காலை பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு இவர் வெளியே வந்து கொண்டிருந்த போது இந்த படுகொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலை, கழுத்து மற்றும் பல்வேறு பகுதிகளில் அரிவாளால் வெட்டியதில் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே ஜாகிர் உசேன் பலியானார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருநெல்வேலி மேற்கு மாவட்ட மாநகர காவல்துறையின் மேற்கு மாவட்ட துணை ஆணையர் கீதா, உதவி ஆணையர் அஜித் குமார், டவுன் காவல்துறை இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். நிகிதா, போலீசார் அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி பதிவுகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இவருக்கும் இவரது அருகாமை வீட்டில் வசித்தவருக்கும் நில தகராறு ஒன்று இருந்ததாக காவல்துறை வட்டாரத்தில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் அதிகாலை நேரம் என்பதால் மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வந்தவர்களிடையே நடைபெற்ற இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினை திருநெல்வேலியில் ஏற்படுத்தி இருக்கிறது. மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் கொலை செய்தவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதுவே இன்று காலை இப்பகுதியில் இருக்கும் கள நிலவரம். நிகிதா.